யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. ஏய் சௌசௌ, அங்க கொஞ்சம் பாரு. சும்மா சொல்லக்கூடாதியா. சர்பத்தை நல்ல சரக்கு மாதிரி பிரமாதமா மிக்ஸ் பண்ணிருக்காங்கயா. அட்டகாசமா இருக்கு. குடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இங்க பாரு. சேந்திகா, அங்க பாரு. சாவித்ரி அக்கா, அங்க பாருங்களேன். ஏய் உஷா, அங்க பாரு. இந்த சர்பத்தை கலக்கினவன் கைக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்கணும். ஏ நிஷா, அங்க பாரு. ஏ சாவித்ரி, வேண்டா வெறுப்பா ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கிட்டு போனாரு. இப்ப பத்தலன்னு டம்ளரா குடிச்சிட்டு இருக்காரு. புளி பசிச்சாலும் புள்ள திங்காதுன்னு சொல்லுவாங்களே, இந்த புளி புண்ணாக்க கூட திங்க போல இருக்கே. நீ வேற சும்மா இரு சௌசௌ. அது புலி, இது யானை. தும்பிக்கை ஒண்ணுதான் இல்ல. இதெல்லாம் ரொம்ப மோசம். இப்படியே ஒரு ஆள் உருவத்தை கேலி செய்யறது. எல்லாரும் என்ன மாதிரி கும்மனு சிக்கன்னு இருப்பாங்களா? இதுக்கு அந்த ஆளே பரவாயில்ல. மனுஷங்களை தான் கேலி பண்ண கூடாது. இவருக்கெல்லாம் மனசும் கிடையாது, இவர் மனுஷனும் கிடையாது. சர்பத்தை கொண்டு வந்ததும் யார் வாங்கினது எப்படி வாங்கினதுன்னு குதின்னு குதிச்சாரு. ஏன் நாமெல்லாம் சர்பத் குடிக்க கூடாதா? அதானே, மகேஷ் சார் வந்ததும் அப்படியே மாத்தி பேசிட்டாரு. மகேஷ் சார் சொல்ற வரைக்கும் சர்பத் நல்லதுன்னு அவருக்கு தெரியாதான். அது உண்மைதானே? நல்லது எதுவுமே தான் அவருக்கு தெரியாது. யா வேண்டா அவ இந்த நேரத்துல. ஹலோ கருணாகரன், சொல்லுங்க மேடம். சர்பத்தெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டீங்களா? சர்பத்தா? இல்லையே மேடம். சரி, அதை விடுங்க. அருணா உங்களுக்கு புது டிசைன்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்களாமே, பாத்தீங்களா? மேடம், டிசைன் ஏதோ மெயில்ல அனுப்பியிருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது மேடம். இன்னும் என்னென்னமோ சொல்லுது மேடம். என்னமோ இன்ஸ்டால் கிராமமா, இன்னும் என்னென்னமோ கிராமம்லாம் சொல்லுது மேடம். மேடம், என்னால அந்த மாதிரி கிராமத்துக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது மேடம். மேடம், எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுக்க சொல்லுங்க மேடம், நான் பாத்துறேன். அது கிராமமோ நகரமோ இல்ல. நீங்க எங்கேயும் போகவும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்கோம்ல? ஆமா. அதுல பார்த்தாலே போதும் கருணாகரன். இதுலயா? ஆமா. உங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் இருக்கா? மேடம், என்கிட்ட நல்ல ஹார்ட் மட்டும்தான் மேடம் இருக்கு. ஹார்ட் டிஸ்க்லாம் இல்ல மேடம். சரி, பென் டிரைவ் வாட்ச் இருக்கா? அதுவும் இல்லையா? யார் சொன்னா மேடம் இல்லன்னு? இருக்கு மேடம். அந்த பென் டிரைவ் எடுத்துக்கிட்டு உடனே என் கேபினுக்கு வாங்க. இப்பவே வா மேடம். ஆமா, இப்போதான். உடனே வாங்க. ஓகே மேடம், வர மேடம். செம்ம 99 இது வேற. ஐயோ, இது வேற உடனே வான்னு இம்சை பண்ணுது. என்ன கருணாகரன் சார், சர்பத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லையா? வேணா ஒண்ணு பண்ணுங்க, கையில எடுத்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டே போங்க. உங்களை போய் யார் சார் கேப்பா? ஏய் சௌசௌ, சும்மா கத்தாதீங்க சார், டயர்ட் ஆயிட போறீங்க. கொஞ்சம் சர்பத்தை குடிச்சுக்கோங்க, நாங்க யாருமே பார்க்கல. ஏய் சௌந்தர்யா, ஏன் இப்படி பண்ற? ஐயோ ஆனந்தி, இவ்ளோ நேரம் நீங்க நடந்ததுல பாத்துறக்கணுமே, சிரிப்பு தாங்க முடியல. போதும் சௌந்தர்யா, இப்படி இவரை பார்த்து சிரிக்கிறது தப்பு. அவர் மட்டும் நம்மள என்னென்னலாம் பேசுறாரு. அதையே நாமளும் செஞ்சா அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நம்ம வேலையை நாம பார்த்து அதே வாழ்க்கையில முன்னேற முடியும். இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. ஜெயந்திகா, இந்த உலகத்திலே இவ்வளவு மாதிரி ஒரு நல்லவளை பார்க்கவே முடியாது போல இருக்கே.
எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவா போல இருக்கே